மீ அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க மாட்டீங்கல்ல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோபி ஜேஹோப்போட எஃப்எஃப் தான். த டைட்டில் இஸ் கோஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? இல்லை அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நானே கேட்டிருக்கேன் எஃப்எஃப்ல. ஆக்சுவலி இது ஏன் நான் கொண்டு வரேன் அப்படின்னா, நான் சேனலில் வந்து எல்லாருக்குமே ஸ்டோரி போட்டுட்டேன். பாய்ஸ் 6 மெம்பர்ஸ்க்குமே நான் ஸ்டோரி போட்டுட்டேன். எஃப்எஃப்ஆ போடலைனாலும் ஒரு 5 ஷார்ட் 3 ஷார்ட் அந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் ஹோபிக்கு மட்டும் நான் இன்னும் எந்த ஸ்டோரியுமே ஸ்டார்ட் பண்ணலை. அது ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்துச்சு எனக்கு. சரி, ஏதாவது பண்ணணும், ஏதாவது போடணும், ஏதாவது ஸ்டோரி போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, எனக்கு அப்போ தான் இந்த ஸ்டோரி வந்து கிளிக் ஆச்சு. ஏன் இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஸோ போட்டுடலாம், இவருக்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வந்துட்டேன். இது 3 ஷார்ட்டாக வருமா 5 ஷார்ட்டாக வருமானு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் ஒரு ஃப்ளோவில் போகிற போக்கில் வந்து 3 ஷார்ட்லேயும் முடிக்குவேன். அப்படி இல்லைன்னா 5 ஷார்ட் வரைக்குமே போகும். ஓகேவா? அது உங்களோட சப்போர்ட்ஸை பொறுத்து இருக்குது. இது வந்து கோஸ்ட் ஸ்டோரி தான். இது ஒரு கோஸ்ட் ஸ்டோரி. ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹெச்ஆவே படிக்கோக்கடா. அங்கே விட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணது உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா. இங்கே நீங்கள் தான் பிளாக் சூட்டில் குற்ற மழையில் கையில் ஒரு ஃப்ளார் பொக்கேவோட ஒரு 2 கிரேக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணில் கண்ணீர் வரல. பட் ஆனால் உங்கள் ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி நின்று அந்த கிரேயில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸை பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவோட கிரே தான். இப்போ நீங்கள் நிற்கிறது கிரே கார்டனுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா முன்னாடி தான். மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி ஆனிவர்சரி. இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள். நான் மறந்துருப்பேன்னு நினச்சிங்கல்ல? இல்லை, அதான் உங்களை பார்க்க பொக்கேயோடு வந்துட்டேன். புரியுது நான் எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்க. நல்லா இருக்கான்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் உண்மை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா என்னெல்லாம் எனக்கு தெரியலப்பா. ஆனால் டயர்டாக இருக்குது. சீக்கிரம் இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ப்பா. சித்தி என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. இன்னும் 2 days தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நான் வீட்டை விட்டு வெளியே போயிடணும். நீ சொல்லுவல்லம்மா, நான் தான் அந்த வீட்டுக்கு இளவரசின்னு. அந்த வீட்டோட ஓனரே நான் தான் சொல்லுவேன்ல. ஆனால் இப்போ அந்த வீட்டில் எனக்கு இடமே இல்லைம்மா. ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நான் இருக்கேன். அதுக்காக நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க பா. நீ உன் பொண்ணை படிக்க வச்சுருக்கப்பா. நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரமே அவள் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் பார்த்துருவா. நான் சீக்கிரமே அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவேன்ப்பா. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில டைம் ரொம்ப உடஞ்சிடுறேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். சரிம்மா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிரேக்கு நடுவில் அந்த ஃப்ளவர்ஸை வச்சுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. பட் உங்களுக்குன்னு யோசிச்சா யாருமே இல்லை. இருந்த 2 பர்சன்ஸும் உங்களை விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அம்மா நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இறந்துருப்பாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்கள் அப்பா எவ்வளவோ போராடி இருப்பார் உங்கள் அம்மாவை காப்பாற்ற. பட் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியால் உங்கள் அப்பா தான் உங்களை கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்திருப்பார். பட் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி இந்த சொந்தக்காரங்க, நீ உனக்காக இல்லைனாலும் உன் பொண்ணுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி
உங்கள் அப்பாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அந்த லேடி உங்கள் அப்பா முன்னாடி மட்டும் உங்களை நல்லா பார்த்துக்கிற மாதிரி, உங்கள் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் மேலே எரிஞ்சு விழுறது, உங்களை வேலை வாங்குறது, உங்களை அடிக்க வர்றதுன்னு சொல்லி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும், உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். பட் என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காரு. உங்களுக்காக தான் உங்கள் சித்தியவே கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் அப்பா டென்ஷன் ஆகி ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்க உங்கள் சித்திக்கிட்ட. அதுக்கப்புறமேட்டு அவங்க பெருசாக உங்ககிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. பட் உங்கள் அப்பா உங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்ற குறையவே அவங்க தெரியாதபடி தான் வளர்த்துருப்பாரு. பட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார். உங்கள் அப்பா எப்போ இறந்தாரோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. ரொம்ப 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 நரக மாதிரி மாறிடுச்சு. உங்கள் சித்தி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்களும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்காக, உங்கள் அப்பாக்காக, உங்கள் அம்மாக்காக அந்த வீட்டில் இருந்திருப்பீங்க. பட் இப்போ உங்கள் சித்தி வந்து நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் சித்திக்கிட்ட கெஞ்சி உங்கள் ஒரு 2 days டைம் கேட்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போய் உங்கள் கேபினில் உட்காடுறீங்க. இப்போது உங்கள் கொலைக்கில் ஒரு பொண்ணு தான், ஏ வயன், என்னம்மா, என்னடி, உன்னை பாஸ் கூப்பிட்டாரு, நீ அவர் கேபினில் போய் என்னன்னு கேட்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இந்த வார்த்தை கேட்டது உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. ஏன்னா அவர் உங்கள் கம்பெனியோட CEO தான் அவர். பட் உங்களுக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் அவர் உங்களை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. யங் பாய் தான். பட் உங்களுக்கு அவர் மேலே பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அவர் கொஞ்சம் வந்து இந்த ப்ளே பாய் மாதிரி எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் ஃப்ளட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இருப்பார். உங்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ட்ரக்ஸ் வேறு எடுத்துப்பார். பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் வந்து நோ தான் சொல்லியிருப்பீங்க. பட் அவர் வந்து கேட்காம உங்களை அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணுவார். ஃபிசிக்கலாக உங்களை டச் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவார். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலனாலும் உங்களால் விலகி மட்டும்தான் வர முடியுது. அவரை தடுக்க மட்டும்தான் முடியுது. பட் அவரை ஸ்டாப் பண்ண முடியல உங்களால். உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. என்னடா வாழ்க்கை அப்படி தான் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் ஒரு மாதிரி கடுப்புலே எழுந்து கேபின்குள்ளே தான் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வயன், உள்ளே வா, ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உள்ளே வரீங்க. உங்களை டாப் டு பாட்டம் அந்த பர்சன் ஸ்கேன் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் கையெல்லாம் போட்டு பசஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. பேபி, வேர் யூ லேட்? உனக்காக தான் நான் ஆஃபீஸே வரேன். அது உனக்கு நல்லா தெரியும். நீ வரலன்னதும் நான் எவ்வளோ பதறிட்டேன் தெரியுமா? ஏன் லேட்டாக வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் ப்ளீஸ் என்ன வயன்னு சொல்லி கூப்பிடுங்க. டோன்ட் கால் மீ பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அது உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் ஏண்டி இதுக்கு என்ன இவ்வளோ அழிய வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் தள்ளி போகிறீங்க. சார் என்னை எதுக்கோ கூப்பிட்டீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். எதுக்கா? ஆமாம், உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணனே, என்ன முடிவு பண்ணியிருக்க? அதான் நான் அப்போவே சொல்லிட்டேனே சார். நான் எதிர்பார்க்குற ஆன்சர் அது இல்லை வயன். நீ உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் எனக்கு நீ எஸ் தான் சொல்லணும். உன்னால் எங்கள் ஆஃபீஸை விட்டு வேறு எங்கேயும் போகவும் முடியாது. அது உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் ஏண்டி இப்படி என்னை எதுக்கு அப்படி சுத்த விடுற? உன் பின்னாடி நான் சுத்துறேன்னு தெரியுதுல்ல. வாட்ஸ்அப் பண்ணாதான் ஜின்னுவோம். வேற எவனாவது கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? இல்லை என்னை விட வேற எவனாவது உனக்கு பெஸ்ட்டாக இருக்கானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கேட்கவே முடியல. உங்களுக்கு அந்தளவுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க. பட் அந்த பர்சன் சொல்கிற மாதிரி உங்களால் இந்த ஆஃபீஸை விட்டு வேற எங்கேயும் போகவும் முடியாது. ஏன்னா எங்கே போனாலும் இவான் உங்களை விட மாட்டார்.
எஸ், உங்கள் பாஸோட நேம் வந்து இவான். அவர் வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் டாப் ஃபைவ்ல இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு இந்த கஷ்டத்தை சொல்லி அழக்கூட உங்களுக்குன்னு யாரும் இல்லை. அதை நினைக்கும் போதே உங்கள் டியர் ட்ராப்ஸ், உங்கள் ஐஸ்லேருந்து டியர் ட்ராப்ஸ் வருது. பேபி, உன்னை இப்போ என்ன பண்ணு? எதுக்கு பண்ணி அழுகிற? அழுகாத, கொன்னத்தோட அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ப்ளீஸ் சார், நான் ஆல்ரெடி ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கேன். என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னை விட்டுருங்க சார். எனக்கு உங்களை பிடிக்கல. ஏண்டி பிடிக்கல? ஏன் பிடிக்கல? அதையாச்சா சொல்லு. ஏன்னா நீங்கள் ஒரு பொறுக்கி. உன்னெல்லாம் என்னால் லுக் பண்ண முடியாது. கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. ஐயன், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? ஏன் முக்கால்வாசி பசங்க அப்படிதான் இருக்கானுங்க. எவன்டி நல்லவன்னு இருக்கான்? எவனாச்சும் ஒருத்தனை காமி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் ப்ளீஸ், நீங்கள் ரீசன் கேட்டிங்கன்னு சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லி இவானை தள்ளி விட்டுட்டு நீங்கள் வரீங்க. ஏய் நில்லுன்னு சொன்னேன், நீங்கள் எதுவுமே காதலே வாங்கலை. அப்படியே கேண்டீனில் போய் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக உட்காடுறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டே இருக்கு. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஷாமி தான். வயன், ஷாமி என்னடி இன்னைக்கும் அவன் என்னை டார்ச்சர் பண்ணானா என்ன? எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? நான் அப்படி என்னடி பாவம் பண்ணேன்? எனக்கு என்னால் முடியல தெரியுமா? எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த உலகத்தில் எல்லா மக்களும் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஆப்போசிட்ல நான் ஒருத்தி மட்டும் நிற்கிற மாதிரி இருக்குடி. எனக்குன்னு யாருமே இல்லை தெரியுமா? ரொம்ப வலிக்குதுடி. அப்படி என்னடி தப்பு பண்ண? இந்த கடவுள் என்னை ஏன் எவ்வளவு சொதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுகிறீங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் அந்த ஷாமி மட்டும்தான். அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட் தான். இப்போ வரைக்கும் அவள் தான் உங்க கூட உங்களுக்கு எல்லா டைம்லையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பா. ஸோ இப்போ அவகிட்ட தான் வந்து வீடு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போது நீங்கள் புலம்பிலாம் முடிச்சுட்டு, ஷாமி வீடு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தனே, பாத்தியா ஏதாச்சும் கிடச்சிதா? ஒரு வீடு கிடச்சிருக்கு வயன். அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். கம்மியான ரெண்ட்டு தாண்டி. நீ நீ ஒரு ஆள் தானே இருக்க, உனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் போதும். நான் எங்கள் அப்பா மூலமாக அதை பார்த்தேன். நீ ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணினா நல்லாயிருக்கும். இல்லை ஷாமி, எனக்கு இப்போதைக்கு அர்ஜெண்டாக நான் தங்க ஒரு இடம் வேணும். எனக்கு அந்த வீடு ஓகே பண்ணிவிடு. இல்லடி, நீ எதுக்கும் ஒரு வாட்டி நேரில் வந்து. இல்லை, எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அது ஓகே தான். நாளைக்கே இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக முடியுமா? உனக்கு ஓகேனா அவங்களுக்கும் ஓகே தாண்டி. அவங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. உனக்கு ஓகேனா பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டேன்னா நீ அந்த வீட்டில் வந்து தங்கலான்னு தான் சொன்னாங்க. சரி ஓகேடி, நான் நாளைக்கே கிளம்பிடுறேன். என் கூட வந்து நான் வரேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. வழக்கம் போல் ரொம்ப அழுது தான் படுத்திருப்பீங்க. காலையிலே எழுந்து உங்கள் சித்தி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தான் சித்தி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். அதுக்கப்புறம் என்னோட தொலை உங்களுக்கு இருக்காது சித்தி. ரொம்ப சந்தோஷம், போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கே உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்து வெளியே தான் வரீங்க உங்கள் லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு. உங்கள் ஃப்ரெண்டு ஷாமியும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அப்போ நீங்கள் ஒரு இடத்த மட்டும் நிமிந்து பார்க்குறீங்க. அது சாமி ரூம் தான். அங்கே உங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, அதையும் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா உங்கள் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ண அந்த ஸ்டாச்சு இருக்குது, ஜீசஸ் ஸ்டாச்சு, அதையும் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ நேராக அங்கே போய் உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ, அப்புறம் அந்த ஸ்டாச்சு, உங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க ஸ்டாச்சூஸ் எல்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறீங்க. உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டை விட்டு போகும்போது. ஏன்னா
இந்த வீட்ல உங்களுக்கு என்னதான் அவ்வளோ கொடுமைகள் நடந்திருந்தாலும், ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸும் இந்த வீட்ல தான் நடந்திருக்கு. அதெல்லாம் நெனச்சுட்டு ஒரு மாரி ஹெவி ஹார்ட்டோட அந்த வீட்ட விட்டு வெளிய வரீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டோட நீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போறீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் பார்த்துருக்காங்க இல்லையா? அந்த அப்பார்ட்மெண்ட் தான். அது ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட் தான். பார்க்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதேமாரி பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு. அங்க நெறைய ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. உங்க லிப்ஸ்ல சேடா ஒரு ஸ்மைல் வருது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே உங்க ஃப்ரெண்டு கூட அப்படியே நடந்து போறீங்க. உங்க ரூம், அதாவது உங்க வீடு வந்து 8த் ஃப்ளோர், அம் 13 ரூம் நம்பர். உங்களோட வீட்டோட ரூம் நம்பர் வந்து 13. 8த் ஃப்ளோரில் 13வது ரூம் தான் உங்களுது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட அப்படியே போகிறீங்க. போய் அந்த ரூமை பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு ஃபீல் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அந்த வீட்டோட டோரை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் கீலாம் போட்டு ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. அந்த வீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. நல்லாவே க்ளீன் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ள ஹாலுக்கு வந்துட்டு ரைட் சைட் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ரூமுக்கு வெளியில் அதாவது உங்கள் ரூமை ஒட்டி ஒரு பால்கனி இருக்குது. அதை பார்க்குறீங்க. நேராக அந்த பால்கனி கிட்ட நடந்து போய் உங்கள் ரூமுக்கு அவுட் சைடு வந்து பார்த்துட்டு நிற்கிறீங்க. பிகாஸ் அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சர் வியூ கிடைக்கிது. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேஸ் ஆகுது. மைண்டில் இருந்த ஸ்ட்ரெஸ், அந்த சேட்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையுது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசு அப்படியே லேஸ் ஆகுது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறா. இப்போது நேராக நடந்து உங்ககிட்ட தான் வரா. பயன், ஆ சொல்லு ஷாமி. பயன், எனக்கு புரியுது உனக்கு இந்த நேரம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ கொஞ்சம் ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு வயன். இது உன்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம்ல. நினச்சி பாரு. இதுக்கப்புறம் நீ யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாரும் இங்கே உன்னை ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. உன்னை ரோல் பண்ண போகிறது கிடையாது. உன்னை ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது. நீ எப்படி வாழணுங்கிறத நீ தான் சூஸ் பண்ண போகிற. நீ எங்கே போகணும், என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், என்ன ட்ரெஸ் போடணும், எந்த நேரத்தில் உனக்கு பிடிச்சதை நீ பண்ணலாம் வயன். யாரும் உன்னை எதுவும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உன் சித்தி வீட்டு வந்தது தாண்டி ஒரு நல்ல விஷயம். நீ அதையே நினச்சி ஃபீல் பண்ணாமல் லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி வயன். இது கடவுளை உனக்கு கொடுத்த செகண்ட் சான்ஸாக கூட இருக்கலாம்ல. ஆமாம் இல்லை? ஆமாம் ஷாமி. உண்மையாக சொல்லணுன்னா இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சோகமாக இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு தெரியல. ஒரு வேளை பிறந்த வீட்டை விட்டு வர சோகமாக கூட இருக்கலாம். பட் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். என் மனசு ரொம்ப லேஸாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நிம்மதியாக ஃபீல் பண்ண. இவ்வளோ நாள் எனக்கு இருந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆன மாதிரி ஒரு நிம்மதி இருக்குடி. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு குட் வைப் கிடைக்கிது ஷாமி. அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறீங்க. அவளுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. அவ்வளோதான். நீ புரிஞ்சிட்டல வயனு, நீ புரிஞ்சுக்கிட்டலடி அப்படின்ற மாதிரி ஷாமி வயனோட ஷோல்டரை பிடிச்சி ஷேக் பண்ணி கேட்குறா. எஸ், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவளும் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறா. இங்கே ஷாமிக்கெல்லாம் அவ்வளோதான், செம்ம ஹாப்பியாகிடுச்சு. அவ்வளோதான் வயனு, இதுக்கப்புறம் ரியல் ஹாப்பினஸ்னால் என்ன நான் உனக்கு காமிக்கிறேன்டி. அப்படியா? நிஜமாக தான்? அது எப்படி அப்படின்ற மாதிரி இவ சொன்னதுமே இங்கே ஷாமி தான் டடா அப்படின்னு சொல்லி அவள் கையில் ஒரு பாட்டில் தான் எடுத்து காட்டுறா. நீங்கள் அந்த பாட்டிலை பார்த்துட்டு வாய் டேஸில் ஷாமியை பார்த்து சிரிக்கிறீங்க. பிகாஸ் அது ஒரு சரக்கு பாட்டில். ஹே, எப்படி எனக்காக வாங்கிட்டு வந்தியா? சீச்சி, வீட்டில் இருந்துச்சு, அப்பாவது சட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்கள் தான் அடி பாவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க. வா வா வா, இப்போ தானே வந்திருக்கோம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போவே கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. நைட்டு நான்வெஜ்லாம் வச்சு சாப்பிட்டு
மச்சா பண்ணலாம் மச்சி அப்படின்ற மாதிரி ஷாமி சொல்கிறா. உங்களுக்கும் அதுதான் கரெக்டுன்னு தோணுது. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எடுத்து வச்சுட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, குட்டி வீடு தான், பட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம், ஒரு பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய ஹால் இருக்குது அட்டாச் பால்கனியோட. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஹாப்பி. நீங்கள் அந்த வீட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அங்கே எடுத்து அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறா. நீங்கள் உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஒரு 2-3 ஜென்ஸோட அதாவது ட்ரெஸ் இருக்குது, பேரா ஷர்ட் பேண்ட், அந்த மாதிரி ஒரு 4 டைப் ட்ரெஸ் இருக்குது. ஹே, இது என்னடி பாய்ஸ் காஸ்டியூம் மாதிரி இருக்குது? மாதிரிலாம் இல்லை, பாய்ஸ் காஸ்டியூம் தான் அப்படின்ற மாதிரி ஷாமி சொல்கிறா. என்ன பாய்ஸ் காஸ்டியூமா? அது ஏன்டி இங்கே இருக்கு? சொல்ல மறந்துட்டோம் ஏன். ஆக்சுவலி நீ இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் இருந்தான். இது பையனா? ஆமாம், இருந்தான். அப்புறம் காலி பண்ணி போயிட்டான். காலி பண்ணி போன மாதிரி தெரியலையே. இங்கே நிறைய திங்ஸ் இருக்குடி, பாய்ஸோட திங்ஸு. ஒருவேளை அப்படியே விட்டு போயிருப்பான். என்ன சொல்கிற, எனக்கு புரியல. அது ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இங்கே இருந்தாண்டி. காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? அதுவும் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில்? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த பையன் கொஞ்சம் பெரிய கை. பெரிய கைன்னா பெரிய பெரிய கையாக இருக்குமா? அடிச்சி, அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதிடி, வெல்த்தியான ஆள், ரொம்ப பெரிய பணக்காரர். அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன் இல்லை. அதான் பையனுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ண முடியாத அளவுக்கு காசை கொடுத்து அனுப்பிட்டார் போல். அவன் இங்கே தான் இருந்தான். அப்புறம் என்னாச்சு? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சூசைட் பண்ணிட்டான்னு என்ன? சிச்சி, அப்பெல்லாம் இல்லடி. அவன் இருந்தான், அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரில. 3 வருஷமாக இந்த அப்பார்ட்மெண்ட் பூட்டி தான் இருந்துச்சு. ஏன், எதுக்கு? அதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லலடி. இப்போதைக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லை, வேணா உன் ஃப்ரெண்டு இங்கே வந்து தங்கிக்க சொல்லு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி நானும் உனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஷாமி, என்கிட்ட உண்மையை ஏதாவது மறைக்கிறியா? இது கோஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டா? அப்படிலாம் இல்லை ஒய்யன். நான் போய் உன்னை இப்படிலாம் மாட்டி விடுவேனா? அதெல்லாம் நீ செஞ்சாலும் செய்வேன். ஒழுங்காக சொல்லு, அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு திங்ஸை கூட எடுக்காம அப்படி எங்கே போனா? ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளத்தில் இந்த வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வயர்டைஸில் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறா. என்னடி பார்க்குற, சொல்லு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அந்த வீட்டில் இப்போ கோஸ்ட் இருக்கா? என்னை நீ சைலண்ட்டாக கொண்டு வந்து இங்கே கோத்து விடலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அந்த பொண்ணு தான். அடைச்சி வாய மூடு. என்னடி பேசுகிற நீ? என்ன பேசுகிறேன்னா சொல்லு, என்னாச்சு அந்த பையனுக்கு? எதுக்கு திங்ஸை கூட எடுக்காமல் போனா? நான் தான் சொன்னேன்ல, அவன் கொஞ்சம் பெரிய இடம்டி. ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருப்பார், இல்லைன்னா ஏதாவது பொண்ணு விஷயமா இருக்கும். அதனால தான் அவங்க அப்பா சைலண்ட்டாக அவர் வேறு ஏதாவது நாட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். அதனால கூட இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்காமல் போயிருக்கலாம் போகிற அவசரத்தில். என்ன அப்படி கூட நடந்திருக்குமா என்ன? ஏன் அப்படி ஏன் இப்படி கேட்குற? அதுவும் ஏன் பேய் இருக்கான்னு கேட்குற? இல்லை, நான் நிறைய ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருக்கேன் ஷாமி. அதில் வர ஸ்டோரிஸில் எல்லாம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது நல்ல வீடு தான். அப்படியே உன் ஸ்டோரிஸ் சொன்ன மாதிரியே இருந்தாலும் உனக்கு இங்கே வரும்போது ஒரு குட் வைப் கிடச்சதுன்னு தானே சொன்னேன். பேட் எனர்ஜி ஏதாவது நீ ஃபீல் பண்ணியா? இல்லை. உள்ளே வரக்குள்ளே ஏதாவது ஷாக் அடிக்கிற மாதிரி, இல்லை கரண்ட் அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பான உணர்வு, பயம், அந்த மாதிரி ஏதாவது மனசுக்குள்ளே வந்துச்சா? இல்லை. அப்போனா தப்பாக எதுவும் கிடையாது. இது நல்ல வீடு தான். நீ சும்மா மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த வீட்டுக்கு எடுத்துடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாமி சொல்கிறா. நீங்கள் இப்போ தான் யோசிக்கிறீங்க. அப்படியா சொல்கிற? அப்படி தான் சொல்கிறேன். இந்த கம்மி ரேட்டில் இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்? ஆமாம், அதுவும் கரெக்டு தான். பார், உனக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த வீடு இது, யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓரளவுக்கு காம் ஆகிடுறீங்க. இப்போ அவளும் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. நீங்களும் அவ கூட சேர்ந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக ஒரு 7 o'clock போல் ஆகுது. நீங்கள் வந்து நான்வெஜ் தான் குக் பண்ணிகிட்ருக்கீங்க வாங்கிட்டு வந்து. ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணியிருப்பா. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிறீங்க. பால் காய்ச்சிட்டு அடுத்த உடனே நான்வெஜ் தான். ஏன்னா நீங்கள் சரக்கு வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து
ரொம்ப வருஷமாலாம் குடிக்கிறது கிடையாது. உங்கள் அப்பா எப்போ இறந்தாரோ அதுலேருந்து தான் நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுவும் ரொம்பலாம் கிடையாது. எப்போயாச்சும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது, இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்குள்ள லைட்டாக எடுத்துப்பீங்க. இப்போது உங்களுக்கு ஏதோ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி உங்கள் லைஃபே கொஞ்சம் நார்மலான மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அந்த ஹாப்பினஸில் தான் அப்போ லைட்டாக ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய குடிக்கிறா, அப்படிக்க ஒன்ஸ் மோர் சொல்லி அப்படிக்க குடிச்சிட்டே இருக்கா. நீங்கள் லிமிட்டடாக தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, அந்த மூன் லைட் பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். நிம்மதியாக ஒரு நாள் உட்காந்து இந்த மாதிரி மூன் பார்க்கணும், ஸ்டார்ஸ் ரசிக்கணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கனவு. நீங்கள் உங்கள் அப்பா கூடலாம் உட்காந்து பார்த்துருக்கீங்க. பட் உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அந்த 3 இயர்ஸ் ரொம்ப நரக மாதிரி தான் போயிருந்துருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு மனசு ஏதோ கொஞ்சம் லேசாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஆஃபீஸ்க்கு அப்படியே ரெடியாகி போகிறீங்க. உங்கள் புது வீட்டுக்கு வந்த நேரமோ என்னமோ தெரியல, நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆன உடனே உங்கள் காதுக்கு ஒரு நியூஸ் வருது. அது என்னென்னா, உங்களோட பாஸை அவங்க அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கும். அவங்களுக்கு வேறு பிரான்ச் இருக்கும், யூஎஸில் வந்து இருக்கிற பிரான்ச்சில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக நீ வந்து யூஎஸ் கிளம்பிப்போ, அங்கே இருக்கிற கம்பெனியை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து யூஎஸ் அனுப்பி வச்சுருப்பாரு. ஸோ அதெல்லாம் கேட்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து ஆஃபீஸில் இருக்கிற ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதை கேட்டதுமே எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுறதுனே தெரில. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வேறு கேபின், உங்கள் ஃப்ரெண்டு வேறு கேபின், அதாவது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து எப்படா பிரேக் டைம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் ஷாமிக்கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக ஓடி போய் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறீங்க. அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி. நான் தான் சொன்னேன்ல வையன், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறும், நீ ஹாப்பியாக ரெடி, உன் லைஃப் நல்லா மாறுண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உங்களுக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கையே வருது, லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே வருது. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக உங்களோட அந்த லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஒன் டே போல் அன்றைக்கே வந்து சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் அப்பா அம்மாவோட கிரேக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக உங்கள் வீட்டுக்கு வருவீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் வீட்டில் வரீங்க, குக் பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துக்குறீங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்களும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு மாதிரி நிம்மதியான லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு வீக்கெண்ட்னா உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். ஸோ லீவ் கிடைக்கும். ஸோ லீவில் வந்து சரி வந்து 1 வீக் ஆச்சு, வீடு ஃபுல்லாக வந்து இந்த தொடச்சி க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி நம்ம வந்து அப்படியே இருக்கே, வீடு எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கே, சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட் ஹால் அந்த மாதிரி ஒரு இடமா வந்து, ஏன்னா அது கொஞ்சம் வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஒரு அப்பார்ட்மெண்ட் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூம் மீன்ஸ் வந்து அதில் எல்லா ரூம்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சிரமம்லாம் பார்க்கல. நீங்கள் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்க ஜாலியாக உங்களோட வீட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து க்ளீன் பண்ணக்குள்ளே அந்த ஹாலில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஹாலில் ஒரு கார்னரில் வந்து ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது, குட்டி லாக்கர் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்த புதுசில் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது கார்னரில் இருக்கிறதுனால பெருசாக அது வந்து யார் கண்ணுக்கும் தெரியாது. ஸோ க்ளீன் பண்ணக்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதில் குட்டி லாக்கர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது என்னன்னே ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் அது பெருசாக கண்டுக்கல. இப்போ வந்து உங்கள் கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூமில் வந்து உங்கள் கபோர்டெலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, இப்போது அந்த ஒரு பையனோட 4 செட் ட்ரெஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தூக்கிலாம் போடலை, ஒரு பேக்கில் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க அந்த பையனோட ட்ரெஸ் மட்டும். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணக்குள்ளே இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ட்ரா மாதிரி ஒரு ட்ரா மாதிரி ஒன்று இருக்குது கீழே, அதாவது கபோர்டுக்கு சைடில். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அதில் நிறைய திங்ஸ் இருக்குது. அந்த பையனோட திங்ஸ் தான் நீங்களே கெஸ் பண்ணிடுறீங்க. ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே ஒரு பாய்ஸோட திங்ஸ் தான் இருக்குது நிறைய. ஸோ அது அந்த பையனோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறீங்க.
அதில் வந்து 2, 3 டைரி மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து அந்த டைரியை வந்து படிக்கணும்னு தோணுது. பட் படித்தா அது அவ்வளோ மேனஸாக இருக்காதுன்னு தோணுது. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைரியை மட்டும் வெளியே எடுக்கிறீங்க. வெளியே எடுத்துட்டு அதை லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு படிக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு. பட் வேணான்னு தோணுது. சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைரியை மட்டும் எடுத்து அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே ஷார்மி சொல்லியிருப்பா இல்லையா, ஸோ அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் அவர் வீட்டில் நடந்தது, ஸ்கூலில் நடந்தது, காலேஜில் நடந்ததுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் டே பை டே எழுதியிருக்காரு. அதை படிக்க படிக்க வந்து உங்களுக்கு அந்த அந்த பையன் மேலே ஒரு ஒப்பீனியன் வருது. ஓகே, அந்த பையனா இப்படி தான் இருப்பான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அவர் கேரக்டர் இப்படி தான் இருக்கும், அவர் இப்படி தான் பண்ணியிருப்பார் போல், இப்படி தான் இருந்திருப்பார் போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருது உங்களுக்கு. ஓகே, அந்த பையனை இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி. பெருசாக அதுவும் இல்லை, நார்மலாக இல்லை பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க. ஸோ அதை தான் அவரும் அந்த டைரியில் எழுதியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பையன் மேலே ஒரு குட் ஒப்பீனியனே வருது. அது இல்லாமல் உங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பையனை. ஸோ இப்போ அந்த டைரியை வந்து க்ளோஸ் அந்த லாஸ்ட் பேஜ் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோட க்ளோஸ் பண்ணுறீங்க. ஹாபி பேர் நல்லா இருக்கே, என்ன இருக்கும், எதனால் அவன் ட்ரெஸ்ஸஸ் கூட எடுக்காமல் போயிருப்பான், அப்படின்னு ப்ராப்ளமாக இருக்கும். யார் கேட்டால் தெரியும், ஒருவேளை அங்கிளை கேட்டால் தெரியுமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு அந்த லாக்கர் வந்து ஒரு லாக்கர் இருந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வருது. ஒருவேளை அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பட் வந்து அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. கேரக்டர்ஸ் உட்பட ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே அவர் எதனால் போயிருப்பார், ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் அந்த லாக்கர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணணுன்னு தோணுது. பட் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டு ஒருவேளை அந்த கபோர்டில் இருக்குமோ கீ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து அந்த கபோர்டை வந்து தேடுறீங்க. பட் அந்த வீடு முழுக்க தேடுறீங்க, உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. எங்கே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி தேடி பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல, எங்கேயுமே இல்லை. அகைன் வந்து அந்த லாக்கர் முன்னாடியே நிற்கிறீங்க. அதை இப்போ உத்து பார்க்குறீங்க. அது மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் அது மேலே தான் இருந்திருக்கு கீ. அடைச்ச வீடு ஃபுல்லாக பார்த்துட்டு இங்கே மேலே பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்க்குறீங்க. ஒரு நார்மல் கீ மாதிரி தான் இருக்குது. சரின்னு சொல்லி நீங்கள் கீ உள்ளே போடுறீங்க. போடக்குள்ளே வந்து இடி சவுண்டு மாதிரி கேட்குது. நீங்கள் வந்து டக்குன்னு பயந்து அந்த கீயை வந்து லாக்கில் போடாமல் கீழே போட்டிருப்பீங்க. நல்லா பயந்துருப்பீங்க, அந்தளவுக்கு இடி. மழையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போய் பார்க்குறீங்க. பயங்கர காற்றடிக்குது. அந்த இடமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அகைன் வந்து அந்த கீ எடுத்து உள்ளே போட்டு ஓப்பன்லாம் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உள்ளே பார்க்கக்குள்ளே வந்து பெருசாக எதுவும் இல்லை, ஒரு குட்டி பாட் மாதிரி இருக்குது. அது மேலே வந்து ஏன்னோ லெட்டர்ஸ்லாம் எழுதி ஒட்டியிருக்காங்க. அந்த பாட் மேலே குட்டி பாட் மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த பாட்டை வந்து கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு உங்கள் ஹேண்டில் எடுத்து பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கக்குள்ளே அந்த லெட்டர்ஸ்லாம் அப்படியே வச்சு படிக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அது என்ன லாங்குவேஜ்னு கூட உங்களுக்கு தெரியல. அது இல்லாமல் அவங்க அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. நிறைய சிம்பிள் மார்க்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு சுத்தமாக அதில் என்ன எழுது அப்படின்ற எந்த ஐடியாவுமே கிடையாது உங்களுக்கு. என்னது இது, லெட்டர்ஸில் ஏதோ எழுதி ஒட்டியிருக்காங்க, இது என்னன்னு கூட புரியல, இது என்ன இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக திங்க் பண்ணுறீங்க. சரி, என்னவாக இருந்தால் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அகைன் வந்து அந்த லாக்கர்லேயே வச்சிடுறீங்க. இதை வந்து லாக்லாம் பண்ணல, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கீயை வந்து எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுட்டீங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களோட ரொட்டீன்ஸ் தான் பார்க்குறீங்க. எப்பயும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ மைண்ட் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. ஒரு வித பயம். அது ரொம்ப ஹெவியாக கிடையாது, லைட்டாக ஏதோ ஒரு பயம். உங்களுக்கு என்னென்னு சுத்தமாக புரியல. ஏதோ யாரோ உங்களையும் தாண்டி இந்த ரூமில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் ஆனால் அது வந்து பெருசாக எதுவும் கேர் பண்ணல, இக்னோர் பண்ணிடுறீங்க. ஏன்னா வந்து வெளியில் பயங்கர மழை பெய்யுது.
டார்க்காக இருக்குது. ஸோ அந்த வைபுக்கு கூட இப்படி ஃபீல் ஆகும். நீங்கள் வேறு நிறைய ஹாரர் ஸ்டோரிலாம் கேட்பீங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வைபுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை காம் பண்ணிக்கிட்டு உங்களோட ரொட்டீன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. சரின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே பேசிகிட்டே நீங்கள் அந்த வேலையை குக் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டே இருக்கக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சடனாக திரும்பி பார்க்கக்குள்ளே வந்து அந்த உங்கள் ரூம் இருக்கும் இல்லையா, உங்கள் ரூமில் வந்து யாரோ ஒரு பர்சன், அது யார் என்னெல்லாம் தெரியல, பட் பிளாக் கலர் ஷேடோ மாதிரி ஒரு உருவத்தை பார்க்குறீங்க. பார்த்துட்டு டக்குன்னு பயந்து கையில் பாத்திரம் வச்சுருப்பீங்க, குக் பண்ண பாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து டொப்புன்னு கீழே போட்டுருவீங்க. போட்டதும் இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல. அவள் வந்து சத்தம் கேட்டதும் பையன் பையன் என்னாச்சரி என்னாச்சே அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி பதட்டத்தில் கேட்குறா. நீங்கள் வந்து சென்ஸுக்கு வந்துடுறீங்க. ஓ ஷாமி, என்னடி ஆச்சு, என்னடி சத்தம்? ஒன்றும் இல்லடி, நான் தான் பயந்து பாத்திரத்தை கீழே போட்டேன். பயந்தியா? என்னாச்சு, யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்களே? இல்லடி, நான் தான் இந்த லைட்டோட ஷேடோவை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் திட்டுறா. அறிவு இருக்காடி உனக்கு? இன்னொரு வாட்டி நைட் டைமில் நீ கோஸ்ட் ஸ்டோரி அந்த ஸ்டோரி ஏதாவது கேட்டேன்னா வச்சுக்கேன் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறா. சரிடி விடுடி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து நார்மலாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபோனை கட் பண்ணியிருப்பீங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணுறதுல தான் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வந்து சடனாக யாரோ உங்களுக்கு பின்னாடியிலேருந்து ஓடுன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க, பட் அங்கே யாருமே இல்லை. உங்களுக்கு இருக்க இன்னும் அந்த ஃபியர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சரின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்கிட்டே குக் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த சாங் சவுண்டையும் கேட்டு ஏதோ க்ரீப்பியாக உங்கள் காதுகிட்ட வந்து யாரோ வந்து குசு குசுன்னு ஏதோ பேசுகிற மாதிரி, ஏதோ லாங்குவேஜில் ஏதோ பேசுகிற மாதிரி உங்களுக்கு கேட்குது. ஒருவேளை சாங்கில் தான் அப்படி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாங்கை வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்குறீங்க. சாங்கை ஸ்டாப் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்குது, யாரோ காதில் வந்து பேசுகிற மாதிரி. சரின்னு சொல்லி நீங்கள் ஹெட்செட்டை எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. இப்போ வந்து ஹெட்செட் போட்டு பார்க்குறீங்க, அந்த சவுண்ட் கேட்கல. பையன் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் நீங்கள் வந்து சாமி பாடல் இருக்கு இல்லையா, சாமி சாங்ஸு, உங்களுக்கு வந்து ஜீசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஜீசஸ் லவர்னே சொல்லலாம். ஸோ உங்கள் கழுத்தில் எப்போதுமே ஒரு குட்டி கிறிஸ்டல் இருக்கும், அது ஜபமாலை, அது எப்போதுமே போட்டிருப்பீங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் உங்கள் கழுத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்டின் சாங்ஸ், அதாவது ஜீசஸ் சாங் வச்சு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து அந்த சாங் கேட்கும்போது கொஞ்சம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே அந்த ஃபியர்னஸ்லாம் போய் கொஞ்சம் காமாகுறீங்க. பட் அது ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு அகைன் வந்து அந்த ஃபியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எதுவும் சரியில்லைன்னு தோணுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடக்கூட இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பூஜை ரூம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்குன்னு குட்டியாக ஒரு பூஜை ரூம் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் தான் அந்த கிறிஸ்டல், அப்புறம் அந்த ஸ்டாச்சு, அப்புறம் ஃபோட்டோஸ், அப்புறம் இந்த பைபிள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிச்சுவல் புக்கெலாம் வச்சுருக்கீங்க. ஸோ வந்து ப்ரேயர் பண்ணுறீங்க. ப்ரேயர் பண்ணி அங்கே வந்து லைட் இருக்கும். லைட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த எண்ணெய் ஊற்றி, அதாவது எப்படி ப்ரேயர் பண்ண என்னன்னு சொல்லுவாங்க, ஹோலி ஆயில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் வந்து விளக்கேற்றி ப்ரேயர் பண்ணுறீங்க. ப்ரேயர் பண்ணி இப்போது அந்த சாம்பிராணி அதெல்லாம் சாம்பிராணியாக அந்த ஊதுபத்தி இதெல்லாம் கொளுத்தி வச்சு செய்வாங்க. ஸோ எங்கள் வீட்டில் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி இப்போ வந்து நல்லா ஜீசஸ் கிட்ட வந்து ஒரு மாதிரி உருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மனசாரே வந்து நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறீங்க. அந்த நைட்டு உங்களுக்கு அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு இப்போ வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பயம் இல்லை, பட் உங்களை தாண்டி யாரோ அங்கே இருக்காங்க, அந்த ஃபீல் மட்டும் உங்களுக்குள்ளே இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லி படுத்துடுறீங்க. ஒரு 7 o'clock போலேயே படுத்துட்டீங்க. சரி இதுக்கு மேலே முழிச்சிட்ருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து ஜீசஸ் அங்கே ப்ளே பண்ண வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. உங்களையே அறியாமல் நல்லா படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்து வரீங்க. அது மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு
சரிம்மா, அது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சனுக்கு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா சரியான ஷாக் உங்களுக்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து கிச்சனை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வெஷல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போயிருப்பீங்க. பட் வந்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி வேர்டேஸில் நீங்கள் அந்த கிச்சனை பார்த்து அப்படியே நிற்கிறீங்க. உள்ளே கூட போகலை, கிச்சனுக்கு வெளியில் அப்படியே ரொம்ப பயந்து போய் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கண் ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. உங்கள் கண்ணுக்கு ஒரு உருவம் மாதிரி ஒரு ஷேடோ தெரியுது. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷார்ட் போடலாமா வேணாமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷார்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நான் இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ், அன்யோ.